Hi student, welcome to Smart Academy Cognizant. நாம் இப்போ 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் மாணவர்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. உங்களுடைய கிளாஸ்மேட்டு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்களில் யாராவது 10th ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அனுப்புகிற வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகும். மேக்ஸ் சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னாக்கா 1 மார்க்கு, எல்லா 1 மார்க்ஸும். அப்புறம் ஜாமெண்ட்ரி, கிராஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறத தாண்டி அடுத்த லெவலுக்கு வந்துடுவோம். மற்றதெல்லாம் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் அடுத்த லெவலில் கூட வச்சுக்கலாம். மேக்ஸ் சப்ஜெக்ட்டு பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுங்க இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னாக்கா, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஈஸியாக சென்டம் வாங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் மேக்ஸ் சப்ஜெக்டில் ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம். அதுக்குண்டான கரெக்டான ப்ரொஜெக்ஷன் மட்டும் போட்டு படித்தோம்னா ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் 13,000, 14,000, 19,000 ஸ்டூடெண்ட் வரைக்குமே இந்த ஆனுவல் மேக்ஸில் சென்டம் அடிச்சிருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, சோசியல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் மேக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 17,000, 18,000, 19,000 அந்த லெவல் வரைக்குமே சென்டம் எடுத்துருக்காங்க. அப்படின்னா காரணம் என்னென்னா, சரியான முறைப்படி இதை நம்ம அணுகணும்னா, அட்டன் பண்ணோம்னா சென்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்ற சப்ஜெக்டில் அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் மேக்ஸை ரொம்ப கவனமாக படிங்க. 1 மார்க்ஸ், ஜாமெண்ட்ரி, கிராஃப் இதை பிளான் பண்ணி படிங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு லெசனு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 அதில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் A cross B, A cross A அண்டு B cross A. அதில் 3 சப்டிவிஷன் இருக்கும். இந்த 3 சப்டிவிஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 3 சப்டிவிஷனுமே 2 மார்க்ஸ் கொஷினில் திரும்ப திரும்ப பல ஆஃப் ஏர்லி ஆனுவலில் வந்திருக்குது. பல கொஷின் பேப்பரில் இது வந்திருக்குது. திரும்ப திரும்ப வந்துக்கிட்டேவும் இருக்குது. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 6ல் செகண்ட் சப்டிவிஷனு A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறப்ப கூட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு புக்கு, கைடு, மெட்டீரியல் எது வேணால் எடுத்து வச்சுக்கிட்டு முக்கியமாக புக்கில் குறிச்சிக்கோங்க. அப்புறம் கைடையும் மெட்டீரியலையும் நீங்கள் கைடு, மெட்டீரியல், கிளாஸ் ஒர்க் நோட்டை சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு படிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் 7th கொஷினில் செகண்ட் சப்டிவிஷனு. இது பார்த்திங்கன்னா A cross into B minus C is equal to A cross B minus A cross C. இந்த கொஷின் இதை குறித்து வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2ல் கொஷின் நம்பர் 4. இது பார்த்திங்கன்னா அதில் 2 சப்டிவிஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 மெத்தடுமே இருக்கும். ஏரோ டயக்ராம் மெத்தடும் இருக்கும், கிராஃபிக்கல் மெத்தடும் இருக்கும், செட்ரோஸ்டர் ஃபார்மும் இருக்கும். இந்த மூணையும் இந்த 2 கொஷினுக்கும் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 கொஷினில் ஏதோ ஒன்று வரும். இல்லைன்னா 5 மார்க் வந்தீங்கன்னா இது ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற கொஸ்டின்ஸும் ஏரோ டயக்ராம் ஃபார்மு, கிராஃப் ஃபார்மு, செட்ரோஸ்டர் ஃபார்முக்கு இது பழக்கம் ஆயிடுச்சுன்னா இது மற்ற கொஷின்லேயும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஷின் அடுத்தது எக்ஸாம்பிள் 1.7. இதை நம்ம ஹைலைட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் புக்கில் எல்லாமே. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு. இது 2 முறை
ஆனுவல்லையும் ஹாஃப் இயர்லிலையும் வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், திரும்ப திரும்ப வந்துட்டுருக்குது. எ ரிலேஷன் f of x to y is defined by f of x is equal to x square minus 2 where x is equal to -2 -1 0 3 and y is equal to r. இதில் என்னென்ன கொஷின்னா லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனும் ஒரு ஃபஸ்ட் கொஷினும் இஸ் எஃப் ஏ ஃபங்க்ஷன், எஃப்ன்றது ஃபங்க்ஷனா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இதே மாடல் தான், இதே மெத்தட் தான். உங்களோட புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதை குறிச்சிக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.7 குறிச்சிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா கொஷின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். புக்ஸ்லேயும் அந்த மாதிரி தான். அண்ட் தென் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் கொஷின் நம்பர் 5, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 5. இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்ட் f of x plus 2 minus f of 2 by x. இந்த கொஷினும் அடிக்கடி கொஷின் பேப்பரில் வந்திருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், குறிச்சிக்கோங்க. அண்ட் தென் exercise 1.4, sorry, example 1.11, exercise 1.11. எக்ஸாம்பிள் 1.11 இது பார்த்தீங்கன்னா கொஷின் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2 5 8 11 14 பி 2 செட்ஸ், இந்த மாதிரி 2 செட்ஸ் இருக்குது. லெட் எஃப் ஏ டு பி பி ஏ ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1 ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன்ஸு. இது முன்னையே நான் சொன்னேன், ஒரு கொஷின் நான் ஏற்கனவே வந்த கொஷினும் சொல்லியிருக்கேன். அதுலேயும் பாருங்கள் ஏரோ டயக்ராம் வந்தது, செட்டார் ஃபார்ம்ஸ் வந்தது, கிராஃபிக்கல் ஃபார்ம் வந்தது, இதில் டேபிளர் ஃபார்மும் வருது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஏற்கனவே கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்கு. அண்ட் எக்ஸசைஸ் 1.4ல் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 2, f is a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where a is equal to 2 4 6 10 12 and b is equal to 0 1 2 4 5 9 represented by என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னாக்கா செட் ஆர்டர் ஃபார்மில் பண்ணணும், டேபிளர் ஃபார்ம் பண்ணணும், ஏரோ டயக்ராம் பண்ணணும், கிராஃப் மாடல் பண்ணணும். இதுவும் கொஷின் பேப்பரில் லாஸ்ட் இயரு அண்ட் அதுக்கு முந்தின வருஷம் ஆஃப் ஐடியில் வந்திருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது 12th கொஷின். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கொஷின் மாதிரி இருக்கும், பட் ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா இதில் 3 சப்டிவிஷன் இருக்கும். இது 3ல் ஏதோ ஒன்று வருஷம் வருஷம் கேட்டுட்ருக்காங்க, மாற்றி மாற்றி கேட்குறாங்க. த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் temperature in Celsius into temperature in Fahrenheit F is defined by T of C is equal to F where F is equal to 9/5 C plus 32. Find அப்படின்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. T of 0, T of 28, T of -10. அடுத்தது இது அதே மாதிரி the value of C when T of C is equal to 12. அதாவது மொத்தம் 4 சப்டிவிஷன் இருக்குது. the temperature when the 5 சப்டிவிஷன் இருக்குது. the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. 5 சப்டிவிஷன் இருக்குது. இது 5ல் ஏதோ ஒன்று வந்துடும். அது முன்னாடி இருக்கிற 3 இருக்குது பார்த்தீங்களா,
அது 3ல் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் வந்துக்கிட்டு இருக்கு. ரெகுலராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.23. எக்ஸாம்பிள் 1.23 அதாவது 1.23. இஃப் f of x is equal to 2x plus 3 and g of x is equal to 1 minus 2x and h of x is equal to 3x, prove that f dot of g dot x equal to f dot g dot h. இதனோட சொல்யூஷனு எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் கொஷினு, சொல்யூஷன் அங்கேயே இருக்குது. இது பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், அதே டைமில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது வந்து ஆனுவலில் வந்த சம் தான் இது, எக்ஸாம்பிள் 1.3ங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் இது எக்ஸசைஸ் 1.5ல் கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x minus 1, g of x is equal to x plus 1 by 2, show that f dot g is equal to g dot f is equal to x. இதுவும் வந்து ஒரு ஆனுவல் கொஷின் பேப்பரில் வந்தது தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப ஈஸியான இது சம். எக்ஸ் எக்ஸனோட வேல்யூ 2x minus 1ன்னு இருக்கும். அது வந்து எங்கெல்லாம் நம்ம எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அதனோட இதை சால்வேட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த சாப்டர் முடியுது. அடுத்தது சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். சீனிவாச ராமானுஜம் இதில் வராரு. ஈஸியாக இண்டியல் ஜீனியஸ். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர், ஈரோடு மாவட்டத்தில். அடுத்தது இந்த இதில் பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 அப்படின்னு இங்கே நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். யூஸிங் த எபோ அல்காரிதம்ஸ் let us find HCF of two given positive integers. Let a is equal to 273 and b is equal to 119 be the two given positive integers such that. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் இதில் வந்து அல்காரிதம் மாடல் எல்லாமே ஈக்குவலிஸ் டிவிஷனு எல்லா மாடலும் எல்லா மெத்தடும் வந்துடும். இதில் ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒரு சம்மில் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 6th யூஸ் ஈக்குவலிஸ் டிவிஷன் algorithm to find the highest common factor HCF ஆகிறது உங்களுக்கு டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு பேஸ் கொஷின்னு. இது பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் 340 and 412. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.10 அதாவது 2.10. A and B are two positive integers such that a power b into b power a equal to 800. Find a and b. இது பார்த்தீங்கன்னா இது எப்படி பிரித்து போட்டு பண்ணுறதுங்கிறது அங்கேயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாட்டி பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஏற்கனவே ஆனுவலில் வந்திருக்குது, சரி ஹாஃப் இயர்லியில் வந்திருக்கு. எக்ஸசைஸ் 2.2ல் கொஷின் நம்பர் 5 அது குறிச்சிக்கோங்க. அப்புறம் கொஷின் நம்பர் 8 குறிச்சிக்கோங்க. 2 கொஷின் இதில் 2 கொஷின் குறிச்சிங்க. அப்புறம் அண்ட் ஆல்சோ 7 ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். 5, 8, 7 வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் ஏதாவது ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க.
எக்ஸசைஸ் 2.4ல் கொஷின் நம்பர் 3, ஃபைண்ட் த nth டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸு. அதில் தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3,8,13,18 கண்டினியூட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு. நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, கைடு வச்சுருப்பீங்க, மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பீங்க. இதில் பார்த்துங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.24, இது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் அண்ட் ஏபின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் உங்களுக்கு தெரியும். ரைட் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 20 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் இஸ் டி. ஆச்சா, டிங்கிறது 8, ஏங்கிறது 20. ஸோ இதை வச்சு இந்த சம்மு இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 3-4 லைன் தான் இதனோட சம்மு. வெரி வெரி ஈஸி சம் இது. ஆனால் பட் வெரி வெரி எக்ஸாம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. எதை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 22 ஆஃப் இயர்லியில் வந்திருக்கு. அப்புறம் போன வருஷம் ஆனுவலில் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான கொஷின். அடுத்து எக்ஸாம்பிள் 2.29, இன் அண்ட் arithmetic progression, அதாவது ஏபி, sum of 4 consecutive numbers is 28 and the sum of their squares is 276. Find the 4 numbers. 4 numbers கண்டுபிடிக்கணும். ரைட்டு, இது அங்கேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறாங்க, டீட்டெயில் வச்சுருக்குது, சால்வேஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் புக்லேயே இருக்கிறத அப்படியே பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான இதாக போயிடும். அடுத்தது எக்ஸசைஸ் 2.5ல் கொஷின் நம்பர் 1ல் தேர்டு சப்டிவிஷன் 9,13,17,21, 25 கண்டினியூட்டி. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல் சம் இது. இது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு சப்டிவிஷன். அது பார்த்தீங்கன்னா 6 + 13 + 20 + ... 97 வரைக்கும். ஸோ இந்த சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஆஃப் and arithmetic progression whose nth term is 4n - 3. இதுவும் பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஏன்னா டைம் போயிட்டே இருக்குது. இன்னும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான டைமும் தேவைப்படுது. அண்டு எக்ஸசைஸ் 2.7ல் அது பார்த்தீங்கன்னா செகண்ட் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் சப் டிவிஷனு 4,44, 444, 4,444. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. அண்டு 12th சம் பார்த்தீங்கன்னா இஃப் A, B, C are 3 consecutive terms of an arithmetic progression and X, Y, Z are 3 consecutive terms of a GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B is equal to 1. இந்த சம் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாகவே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.51, இது பாருங்கள் ஹைலைட் ஆகிருக்குது, ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் nth டேர்ம் ஆஃப் த சீரியஸ் 5 + 55 + 555. அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு. இது ஏற்கனவே இதே மாதிரி கொஷின் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அது இது ஜிபி, இது வந்து இது ஏபி. இது சரி ரைட்டு, இது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.9 மூவ் பண்ணிக்கங்க.
அதில் பார்த்தீங்கன்னா தேர்டு சம்மு. இஃப் 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் k cube வரைக்கும் இஸ் ஈக்குவல் டு 44,000 இன்ட்டு 44,100. தென் ஃபைண்ட் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் டாட் கே கியூபை கொடுத்து கே கேட்குறாங்க. அண்ட் தென் அதனோட இது அரித்மெட்டிக் கொடுத்துருக்குறாங்க, எடிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. இந்த ரேகா சம்முன்னு சொல்லுவாங்க அடிக்கடி பசங்க 10th பசங்களோட இதில் இருக்கும். ரேகா சம்பாங்க. இது அடிக்கடி வர்ற சம்மு. பல நேரங்களில் கோட்டைலி ஆஃப் ஏலி கண்டினியூஸாக வந்திருக்கு. அடுத்த போன வருஷம் முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏலி ஆனுவல்லே தொடர்ந்து வந்திருக்குது. கொஸ்டின் நம்பர் 6. ரேகா ஹாஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 cm, 11 cm, 12 cm, டாட் 24 cm. How much area can be decorated with these color papers? அடுத்தது இந்த சாப்டர் இதோட ஓவர். அடுத்து சாப்டர் 3 அல்ஜீப்ரா. அல்ஜீப்ராவில் 3.1 அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனு x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9, x மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இது 3 ஈக்குவேஷனையும் போட்டு ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் அடுத்த ஈக்குவேஷனுக்கு போட்டு உங்களுக்கு அந்த சப்ராக்ஷன் மெத்தட்லாம் பண்ண தெரியும். ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.2ல் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷனு செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷனு 9a cube b square, 12a² b² c. இந்த சம்மு இது எல்சிஎம் எடுக்கிற எல்சிஎம் எடுக்கிற சம்மு. ஈஸியாக அதை நீங்கள் பண்ணிடலாம். அண்ட் தென் 3.3ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு சப்டிவிஷனு x² ப்ளஸ் xy ஸ்கொயரு, x² ப்ளஸ் xy. இந்த சம்மு வெரி இம்பார்ட்டண்ட்டு, இது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது 3.5 3.5ல் இது வந்து ஆனுவலில் வந்த கொஷினு. இது பார்த்திங்கன்னா ஆனுவல் ஆஃப் ஏலியில் வந்திருக்கு, ஆனுவல் வந்திருக்கு. எக்ஸசைஸ் 3.5ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு சப்டிவிஷனு 5t cube by 4t minus 8 into 6t minus 12 by 10t. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.18. இது பாருங்கள், ஹைலைட்டாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொல்லுறதுனா, இது சில நேரங்களில் இதை வந்து வேறு மாதிரி இதே சம்மை வேறு மாதிரி நம்பர்ஸை மட்டும் மாற்றி கொடுத்துட்றாங்க. இதுக்கு 1 அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இல்லைன்னா 1 இதை 2ன்னு சில எதாவது நம்பர்ஸ் மாற்றி கொடுத்துட்றாங்க. பட் இந்த சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க, அவங்க என்ன நம்பர் மாற்றி கொடுத்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.22, அதாவது 3.22. இதில் பார்த்தீங்கன்னா இஃப் 9x to the power 4 ப்ளஸ் 12x cube ப்ளஸ் 28x² ப்ளஸ் ax ப்ளஸ் b is a perfect square, find the values of a and b. இந்த ஸ்கொயர் டிவிஷன் மெத்தடு இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க.
கிளாஸ் ஒர்க் நோட்டு கவனமாக பண்ணணும். அந்த அடுத்தடுத்து எடுத்து போடுறப்ப அது அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுறது இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதாவது டிவிஷன் வந்து பக்காவாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பார்த்துங்க, ஈஸியாக இது மார்க் எடுக்கிற ஒரு பார்ட்டு. அடுத்தது எக்ஸசைஸ் 3.8. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷனில் தேர்டு சப்டிவிஷனு 16x⁴ ப்ளஸ் 8x² ப்ளஸ் 1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் மெத்தட் தான். ஸ்கொயர் ரூட் மெத்தடில் டிவைட் பண்ணுறது தான் இதுவும். எக்ஸசைஸ் 3.12 அதாவது 3.12 அதில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் கவர்ஸ். Question number 3. A bus covers a distance of 90 km at a uniform speed. Had a speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus. ஓகே, இது பாருங்கள், இது கொஞ்சம் அந்த ஃபிசிக்ஸ் கொஷின் மாதிரியே தான் இருக்கும். ஃபிசிக்ஸில் இதே மாதிரி கொஷின் இருக்குது. அந்த டைம் வச்சு ஸ்பீடு கண்டுபிடிக்குது, ஸ்பீடை வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிக்குது. இதே கொஷின் மாதிரியே இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.13ல் ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அது பார்த்தீங்கன்னா 15x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 = 0. இது வந்து போன ஹாஃப் ஏலி அதுக்கு முந்தின ஹாஃப் ஏலி கண்டினியூஸாக வந்திருக்கு. எக்ஸாம்பிள் 3.44 அதாவது 3.44. இதில் பார்த்தீங்கன்னா if alpha and beta are the roots of x² plus 7x plus 10 = 0, find the values of அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். தேர்டு சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற எல்லா சப்டிவிஷனுக்குமே நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது எப்படி டெக்னிக் இந்த கொஷின் எடுக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இப்போ எடுத்த அந்த சப்டிவிஷன் விட்டு இன்னொரு சப்டிவிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கிற 6 சப்டிவிஷனுமே இம்பார்ட்டன்ட்னு எடுத்துக்கோங்க. இது 6மே ஒரே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதை வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம். ரைட். அடுத்தது ரைட் எக்ஸசைஸ் 3.15 அதாவது 3.15. அதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2ல் கொஷின் நம்பர் 2ல் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. இது வந்து கிராஃப் கொஷின்னு. இதை நீங்கள் இந்த ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா இது 2 சம்மில் ஏதோ ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போன 22 ஆஃப் ஏலியில் வந்திருக்கு. அப்புறம் அது மாற்றி இது வந்து ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கிறாங்க, மாற்றி ஏதோ ஒன்று கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது அப்படியே அடுத்த 4th கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினு இது வந்திருக்குது. த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த டேட்டா அபவுட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் அண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த சேம் டேங்க். தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ரப்பது, அந்த பைப்ஸோட வேல்யூ என்னங்கிறத அது சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராஃப் கொஷினு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.53. இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. எப்படி XY வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பேரபோலா அந்த இது கர்வ் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. கர்வ் வந்து பார்த்திங்கன்னா XY மைனஸ் இதில் வரும், லெஃப்ட் கார்னர் வரும். அதாவது -x -y கணக்கில் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெரி வெரி ஈஸியான சம் இது. ஈஸியாக இதில் போட்டுங்க. அப்புறம் கிராஃபில் நான் இம்பார்ட்டன்ஸ் ஈஸின்னு சொல்லணும். கிராஃபில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் மேலே கிராஃபில் எழுதுறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி
ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் குறிக்கிறப்பையும் அந்த பாயிண்ட் XY பாயிண்ட்ஸ் குறிங்க. எல்லாருமே புள்ளி வச்சுட்டு ஒரு ரவுண்டு போட்டு கோடு போட்டு விட்டுறீங்க. அது பார்த்தீங்கன்னா XY என்ன எக்ஸனோட பாயிண்ட்டு ஒய்னோட பாயிண்ட்டுங்கிறது குறிக்கணும். அது என்ன ஈக்குவேஷனில் வந்ததுங்கிறது குறிக்கணும். எந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுக்கணும் பாரு y = 3x + 2 அப்படிங்கிறத குறிக்கணும். அதுக்கப்புறம் y = x² + 4x + 3 அந்த இதை குறிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. கிராஃப் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது வெரி வெரி ஈஸி. ஆனால் சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அரை மார்க் குறைச்சாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மார்க் குறைஞ்சி போயிடும். இந்த x' y' இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. XYன்னா என்ன, x' y' 0 ஆரிஜின் வந்து 0 அதெல்லாம் குறிச்சிருங்க. அண்ட் தென் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் XY பாயிண்ட்ஸை குறிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்கேல் என்ன, ஒய் ஆக்சிஸோட ஸ்கேல் என்னங்கிறத குறிக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குறித்தா அழகாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். அடுத்தது கிராஃப் ஜாமெட்ரி ரொம்ப பொறுப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நல்ல மார்க் எடுக்க முடியும். சென்டம் மிஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கு அதுதான் ஒரே ஒரு வழி. அடுத்தது 1 மார்க்ஸு கிராஃபு ஜாமெட்ரி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது எக்ஸசைஸ் 3.16. இது பார்த்தீங்கன்னா ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x² - 4 and hence solve x² - x - 12 = 0. இதுவும் கடந்த 2 வருஷமாக வந்துட்டுருக்கிற கொஷின்னு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது 7th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரா த கிராஃப் ஆஃப் y = 2x² - 3x - 5 and hence solve 2x² - 4x - 6 = 0. இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நாங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து எங்களோட ஆசிரியர் குழுவெல்லாம் வச்சுக்கிட்டு பல கொஷின்ஸ் பேப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு நாங்கள் அது தயார் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதை கவனமாக இருங்க. 1 மார்க்ஸை வந்து ஸ்கிப்பே ஆகக்கூடாது. 1 மார்க்ஸு நான் ஏற்கனவே இதை பற்றின இது அதாவது கொஸ்டின் பேட்டர்ன்லேயே சொல்லிடுறேன். கொஸ்டின் பேட்டர்ன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸை வந்து ஸ்கிப்பே ஆகக்கூடாது. 1 மார்க்ஸில் மிஸ்டேக்ஸ் வராமல் நீங்கள் பண்ணிங்கன்னா சென்டம் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ கொஷின், 1 மார்க்ஸ் எவ்வளோ கொஷின் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயில் போட்டிருக்கிறேன். 1 மார்க்ஸுக்கு மொத்தம் 125 கொஷின் இருக்கும். 125 கொஷினில் உங்களுக்கு வந்து 15 மார்க் வரும். ஸோ அந்த 15 மார்க் அடிக்கணும். புக் பேக்கில் மட்டுமே ஒரு 14 பக்கம் வந்துடும். ஏதோ 1 அல்லது 2 மட்டும்தான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் ரெகுலராக புக்ஸை பெறட்டுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக அந்த 1 மார்க் 2 மார்க்கை கூட மிஸ் பண்ணாமல் எடுக்க முடியும். சென்டம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணலான்னு உங்கள் மைண்ட் செட் இருந்ததுன்னா உங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணலான்ற மார்க்கை விட கம்மியாக வந்துடும். தயவு செஞ்சு சென்டமுக்கு பிளான் பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் மட்டும் மைண்டில் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா நாம் இதை பாசிட்டிவ் மேட்டரை தான் நினச்சிக்கணும். 5 சப்ஜெக்டில் அதிகப்படியான சென்டம் எதில் வருதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான். அதுதான் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலில் 15,000 அண்ட் எபோவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எதில் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸில். ஆனால் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டம்னு நீங்கள் பாருங்கள். வெரி வெரி லோ. அது எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இது பண்ணுறது ஈஸி. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மட்டும் முக்கியம். அடுத்தது 3.57 எக்ஸாம்பிள் 3.57 அதாவது எக்ஸாம்பிள் 57 இது. இதில் பார்த்தீங்கன்னா if a matrix has 16 elements what are the possible orders it can have அப்படின்னு ஒரு கொஷின். இது லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் வந்திருக்கு. பட் அதில் ஒன்றே 16 எலிமெண்ட்ஸுங்கிறத 30 எலிமெண்ட்ஸ்னு மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மேட்டர் தான். எலிமெண்ட்ஸோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை அப்படியே எக்ஸாம்பிள் கொஷினை அப்படியே நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அப்படியே மைண்டில் நின்றுடும். இது ஒரு வகையான கான்செப்ட் கொஷின் தான். ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது
எக்ஸசைஸ் 3.19 3.19ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 12 அண்டு 13 2 கொஷின் இருக்கும். இது ஆஃப் ஏர்லி ஆனுவல் ஆஃப் ஏர்லின்னு மாற்றி கேட்டுட்ருக்காங்க. கண்டினியூஸ் கொஷின். நீங்கள் வேணால் பழைய கொஷின் பேப்பர் எடுத்து கூட பாருங்கள், கண்டினியூஸ் கொஷினாக இது வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருப்பாங்க, பி கொடுத்துருப்பாங்க, ஏபி மேட்ரிக்ஸனோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருப்பாங்க. அதை எது கூட ஈக்குவல் பண்ணணும்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். இது வெரி ஈஸி கொஷின். இது ஐ திங்க் 5 மார்க்ஸ் கொஷின். இது உங்களுக்கு வந்து ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். வெரி ஈஸியான கொஷின். அதே மாதிரி 13 அடுத்த 13th கொஷினும் இது வந்து கண்டினியூஸாக வந்த கொஷின். இதையும் பார்த்துக்கோங்க. a² - 5a + 71 ஸ்கொயர், அது ஸ்கொயர்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக், பேஸ் 2வா, சரி அது பார்த்துங்க. அண்ட் தென் அடுத்த சாப்டர் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.1ல் கொஷின் நம்பர் 12 அண்டு 13. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 12th கொஷின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆஃப் ஏர்லி, அதுக்கு முந்தின வருஷம் ஆனுவல், இதெல்லாம் வந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்ட் a triangle similar to given triangle ABC with its sides equal to 6/5 of the corresponding sides of the triangle ABC scale factor. அது பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சிமிலர் ட்ரையாங்கிள் ஜாமெட்ரி 5 மார்க்ஸ் சாரி இது 8 மார்க்ஸ் கொஷின். 8 மார்க்ஸா 10 மார்க்ஸா? 8 மார்க்ஸு. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா 13th அந்த 2 கொஷினுமே கண்டினியூஸ் கொஷின், ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு இதை பார்க்க ஆரம்பிங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் சில நான் ஹிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். 1 மார்க்ஸ் எப்படின்றதெல்லாம் ஹிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். 1 மார்க்ஸு எப்போவுமே மிஸ் ஆகாமல் ஒமிட் பண்ணாமல் அப்ளை அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது தியரம் 1. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம புக்கில் வந்து 4-5 தியரம் இருக்குது, மெயின் தியரம்ஸு. அதில் ரொம்ப முக்கியமான தியரம்னா அதாவது பிபிடிம்பாங்க, ஷார்ட்கட்டில் அதுக்கு பேர் பிபிடின்னு சொல்லுவாங்க. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், தலாஸ் தியரம். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டு. போன வருஷம் ஹாஃப் ஏர்லிக்கு வந்திருக்குது. தியரத்தை ஒன்று நீங்கள் வந்து இது பண்ண வேணாம், அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. இது மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்குற ஐட்டம் தான். மேக்ஸில் வந்து மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மினிமம் குவான்டிட்டிஸ் தான். அதில் இது ஒன்று. இப்போ ஃபார்முலா எல்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க சார்ஸு, டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அதை மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தியரம் வந்து ஒரு 4 தியரம் 5 தியரம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இது மொத்தம் 4 தியரத்தில் ஒரு தியரம் கன்ஃபார்மாக வரும். 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம். அடுத்த இன்னொரு 2வது தியரம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. நீங்கள் போட்டுட்டு டிவைட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், அதை ஸ்கொயர் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே கொண்டு போய் என்றீங்க. மிஸ்டேக் இல்லாமல் இந்த ட்ராயிங் அந்த டயக்ராம்லாம் கரெக்டாக வரைஞ்சிருங்க. வெரி ஈஸி. ஏன்னா இது நம்ம வந்து இதை எப்படி நினச்சிக்கணுன்னா, ஒரு ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலையோ பயாலஜிலையோ ஒரு கொஷின் மக்கப் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிங்க. இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா தமிழில் மனப்பாட பகுதி, இங்கிலீஷில் மெமரி படித்தா இப்போ என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸு, புக்கில் இருக்கிறத அப்படியே போய் எழுதுங்க. எந்த இதுவும் உங்களோட கற்பனையும் அதில் எதுவும் கலக்க வேணாம். அதில் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி, அதே ஜிக்ஜாக் இருந்தால் ஜிக்ஜாக்கு, லெஃப்ட் மார்ஜினாக லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின்லாம் ரைட் மார்ஜின் பண்ணுங்கள். இது கமா ஃபுல் ஸ்டாப்பு ஒற்றை எழுத்துக்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தியரத்தெல்லாம் எடுத்துங்க, அப்படியே போய் காப்பி பண்ணிடுங்க. ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எக்ஸாம்பிள்
4.15 அதாவது 4.15 இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு பைசெக்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அடுத்தது வந்து எக்ஸசைஸ். எத்தனாவது எக்ஸசைஸ்? 4.2. அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்திருக்கு. ட்ரா எ ட்ரையாங்கிள் ஏபிசி பேஸ் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி அண்ட் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ மீட்ஸ் பிசி அட் டி such that CD is equal to 4 cm. இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி ஆனுவல் ஆஃபெல்லாம் வந்திருக்குது. அண்ட் தென் நான் சொன்ன இது 3வது தியரம். இது பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரில் ஆஃபெலியில் வந்திருக்கு. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி மனப்பாட பகுதி தமிழில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி அப்படியே கொண்டு போய் எழுதுங்க. அப்படியே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிரும். வெரி வெரி ஈஸி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.22 அதாவது 4.22. The length of a ladder is needed to reach a height of 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall. Round off your answer to next 10th place. இது பார்த்தீங்கன்னா இந்த லேடர் கொஸ்டின் சொல்லுவாங்க, ஏனி கொஸ்டின். இதை பார்த்துங்க. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே எக்ஸாம்பிள் இதே கொஸ்டின் தான் உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேவாஸ் தியரம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது நான் சொல்கிறப்ப இது 4வது தியரம். இது படிச்சுங்க, மனப்பாடம் பண்ணிக்க. அப்படியே போய் நீங்கள் மனப்பாடம் பண்ணதை எழுதிடலாம். அந்த டயக்ராம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான், அது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த சாப்டர் ஓவர். அடுத்தது கோஆர்டினேட் ஜாமெட்ரி கொஸ்டின். இது சாப்டர் நம்பர் 5. இதில் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஈஸியான சாப்டர் இது. பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சப் டிவிஷனு 1, -1, -4, 6 அண்டு -3, -5. இதுவும் லாஸ்ட் இயர் வந்த கொஷினு. இது பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த கொஷின், டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொல்லினியர். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப் டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிற கொஷின். இது வெரி வெரி பேசிக் கொஷின் இது, ஆனால் இம்பார்ட்டண்ட் இது. இதை வச்சுக்கிட்டேன்னு இந்த சாப்டரை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் தென் இன்னொரு கொஷின் அடுத்தது. அதிலே 5th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் அட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சப்டிவிஷன் இருக்குது. இந்த 2 சப்டிவிஷனுமே மாற்றி வரும். ஸோ அதனால் 2 சப்டிவிஷனுமே பார்த்துருங்க. அடுத்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 5.11 அதாவது 5.11. The line P passes through a point 3, -2, 12, 4 and the line Q passes through the points 6, -2 and 12, 2 is P parallel to Q. அதாவது P வந்து Qக்கு வந்து பேரலா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு புக்லேயே இது பண்ணியிருக்காங்க, சொல்யூஷன் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு நீங்களே திருத்திக்கோங்க, மிஸ்டேக் வராமல் அளவுக்கு. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 5.2ல் 10th கொஸ்டின். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ பேரலோகிராம். இந்த 4 பாயிண்ட்டும் வந்து பேரலோகிராம் க்ரியேட் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த பேரலோகிராமுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதை. அண்ட் தென் அடுத்தது போகலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். எக்ஸசைஸ் 5.3ல் பார்த்தீங்கன்னா 4th ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் √3x ப்ளஸ் இன்ட்டு 1 - √3 × y = 3. இந்த சம் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஃபுல் புக்கையே நம்ம வந்து வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். பொறுமையாக நிதானமாக படிச்சிங்கன்னா ஈஸியான மார்க் எடுக்க முடியும். அடுத்த ட்ரிகனாமெட்ரி போகிறோம். யூனிட் 6 ட்ரிகனாமெட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு வகையில் இது சால்வேஷன் பண்ணுங்கள். இது மனப்பாடம் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. இது கான்செப்ட் கொஸ்டின். ஸோ அதனால் இது கன்ஃபார்ம் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே கடன்னு பார்த்து மனப்பாடம் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா மேக்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது சொல்ல மாட்டாங்க சார். ஆனால் இது வந்து கான்செப்ட் கொஷின். அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதில் வின் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம். அடுத்ததே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.5 அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்க. எக்ஸாம்பிள் 6.5ல் அதுவும் வந்து உங்களுக்கு ஆஃப் இயரில் லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் 22 ஆஃப் இயரில் வந்த கொஷின். இதுவும் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கொஷின். இதுவும் மனப்பாடம் 6.5 எக்ஸாம்பிள். அடுத்து டைம் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ ஐ கேன் இன்க்ரீஸ் மை ஸ்பீட். எக்ஸசைஸ் 6.1 ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். அதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் tan to the power 4 theta plus tan square theta is equal to secant to the power 4 theta minus secant square theta. இந்த சம்மு வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுலேயே அதே எக்ஸசைஸில் 10th கொஸ்டின் if cos theta by 1 plus sin theta is equal to 1 by a then prove that a square minus 1 by a square plus 1 is equal to sin theta. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிள் 6.21 அதாவது 6.21 அது பார்த்திங்கன்னா 2 ships are அந்த ஷிப்போட கதை இது. 2 ships are sailing in the seas of either of the lighthouse. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and the 45 degree respectively. If the lighthouse is 200 meters high, find the distance between the two ships. அதுக்கு பார்த்தீங்கன்னா √3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. √3 is equal to 1.732. இதை நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் இந்த சம் பாடலாம். இது பாருங்கள் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க அழகாக. அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 6.28 அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 50 meters high, the angles of depression of the top and bottom of the tree observed by the 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. √3 அது √3 வேல்யூ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. √3 is equal to 1.72. இது பார்த்துக்கோங்க. அண்டு ப்ளீஸ் சம் வருமே சொல்லியாச்சா? சரி. அடுத்தது 7th சாப்டர் மென்சுரேஷன். மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.3 அதில் பார்த்தீங்கன்னா a garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolution? இது பார்த்தீங்கன்னா இது ஈஸியான கொஸ்டின். இது நீங்கள் பார்த்துக்கலாம். 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கவர்டு 1 ரெவல்யூஷனு ஏருக்கு போட்டு அதனோட சிலிண்டரோட இதை கண்டுபிடிச்சி போடணும். ரைட். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 7.6 இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது TSA ஆஃப் எ கோன் ஆஃப் ரேடியஸ் 7 cm is 704 cm², தென் ஃபைண்ட் இட்ஸ் ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. சாய்வு உயரம். ரைட்டு, அதை பார்த்துக்குங்க. கைடில் பார்த்துக்கோங்க. மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கோங்க. புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ் 7.1ல் ல 10th சம்மன். த ஃப்ரஸ்டம் சேப்டு outer portion of the table lamp has to be painted including the top part. Find the total cost of the painting lamp of its cost of painting 1 square meter is 2. ஒரு ஸ்கொயர் மீட்டர் அது ஏரியா கண்டுபிடிச்சி அது ஸ்கொயர் மீட்டருக்கு 2. இது ஒன்றும் இல்லை, அந்த டேபிள் இது நைட் லேம்ப் வச்சு டேபிள் லேம்ப் கொஷின் சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் இந்த இதை கண்டுபிடிச்சி அது எவ்வளோ பெயிண்ட்டுக்கு வேல்யூ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி போடணும். ரைட். அடுத்து
ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து 2 rupees கணக்கு. அண்ட் தென் exercise 7.2. 7.2 7th sum. The ratio of a radii of two spheres 4:7. Find the ratio of their volumes. அடுத்தது 7.31 எக்ஸாம்பிள். இது பார்த்தீங்கன்னா வெரி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. Example 7.31. A right circular cylinder container of base radius 6 cm and height 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in cones of height 9 cm and base radius 3 cm having a hemispherical cap. Find the number of cones needed to empty the container. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் சம்முன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். 22/7 போட்டால் அது உங்களுக்கு πr²h கியூபிக் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறது, வால்யூம் கண்டுபிடிக்கிறது, அதை நீங்கள் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் கோன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் த ஒன் ஐஸ்கிரீம் கோன். அடுத்த சாப்டரு 8th யூனிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. Example 8.6. The marks scored by 10 students in a class test are 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. Find the standard deviation. Standard deviation சிக்மா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அது பாருங்கள், சம் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் லாஸ்ட் இயர் வந்த கொஷின்னு, அதுக்கு முன்னாடி வருஷத்துலேயும் வந்திருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 8.15, அதாவது 8.15. The mean of a data is 25.6 and its coefficient of variation is 18.75. Find the standard deviation. இது மீன் கண்டுபிடிக்கிறது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி கண்டுபிடிக்கிறது. ஈஸியான கொஷின்னு கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் தென் அடுத்து எக்ஸாம்பிள் 8.19. 2 dice are rolled. Find the probability that the sum of outcomes is equal to 4, greater than 10, less than 13. இதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. இதை 3 சப்டிவிஷனுக்குமே பார்த்துங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வந்துடும். அடுத்தது எக்ஸசைஸ் 8.3ல எக்ஸசைஸ் 8.3ல 9th கொஷின். இந்த பால், ரெட் பால் ஒயிட் பால் சம். எ பேக் கண்டைன்ஸ் 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. 1 ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியான கொஷின்னு, பார்த்துக்கோங்க. அது உங்களோட கைடியோ மெட்டீரியலையோ இல்லை கிளாஸோட நோட்டோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 8.28. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. இஃப் A and B are two events such that P of A is equal to இது பார்த்தீங்கன்னா புக்கில் நாங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் குறிச்சிக்கங்க. எக்ஸாம்பிள் 8.28 ஆயிடுச்சா, அவ்வளோயா? ஸோ அது பார்த்துங்க, ஹைலைட் பண்ண முடியல, பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ரைட்டு. அடுத்து எக்ஸசைஸ் 8.4ல் கொஷின் நம்பர் 9. உங்களோட புக்கில் ஒருவேளை இது கொஷின் நம்பர் 8 இருக்கலாம்,
ஏன்னா இது கொஞ்சம் இது பழைய பிடிஎஃப்னோடதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கொஷின் நம்பர் மாறி வரலாம். அது கொஷின் நம்பரை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கங்க. நான் கொஷினை படிச்சிடறேன். 3 unbiased coins are tossed once. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads. இதை கொஷினை ஞாபகம் வச்சுங்க. கொஷின் நம்பரை கவனிக்க வேணாம். அடுத்தது அவ்வளோதான். இந்த கொஷினோட நம்ம இந்த செஷன் முடிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸு அண்டு ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட 10th கிளாஸ்மேட் ஸ்டூடெண்ட்ஸு அண்டு ரிலேட்டிவில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தால் அண்டு உங்கள் பக்கத்து வீடுகளில் யாராவது 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இதை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த கொஷின்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை இன்னமும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.